ஹலோ கைஸ், ஐ மருன். சைனாக்காரன் புதுசாக ஏதோ கண்டுபிடிச்சிக்கிட்டே வராங்க. இப்போ ரீசெண்டாக சைனாவோட ஃபோக்கஸ் வந்து சோலார் பேனல் மீது திரும்பி இருக்கு. இந்த சோலார் பேனல்லையும் இப்போ ரீசெண்டாக சைனாக்காரன் புதுசாக ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரிய ஒளியை பார்த்தாலே சார்ஜ் ஆகக்கூடிய ஒரு மேஜிக் பேட்டரியை சைனா உருவாக்கியிருக்காங்க சோலார் பேனலில். இப்போ அங்கே டீட்டெயில்டாக பார்ப்போம். கன்வென்ஷனல் சோலார் பேனல் சிஸ்டத்தில் 2 ஸ்டேஜ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு சோலார் பேனல் மீது சன்லைட்டு பட்ட உடனே எலக்ட்ரிசிட்டி வந்து உருவாகும். இப்படி உருவாகிற எலக்ட்ரிசிட்டி பின்பு பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி வைக்கப்படும். பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி வைக்கப்பட்ட அந்த டைரக்ட் கரண்ட் இன்வெர்டர் மூலம் ஏசி கரண்ட்டாக மாற்றப்பட்டு பின்பு வீடுகளில் பயன்படுத்தப்படும். இதுதான் கன்வென்ஷனல் சோலார் பேனல் சிஸ்டத்தில் நடக்கும். இப்போ ரீசெண்டாக சைனாவில் உள்ள நான்ஜிங் டெக் யூனிவர்சிட்டியில் உள்ள ரிசர்ச்சர்ஸ் சோலார் ரெட்டெக்ஸ் ஃப்ளோ பேட்டரியை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த பேட்டரிக்குள்ள 0.8 இன்ச் சிலிக்கான் செல் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. 2.6 dBAQ எனும் கெமிக்கல் லிக்யூடும் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. சன்லைட் இந்த சோலார் ரெட்டெக்ஸ் ஃப்ளோ பேட்டரி மீது படும்போது இந்த பேட்டரிக்குள்ள இருக்கக்கூடிய லிக்யூடு வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி டைரக்டா கெமிக்கல் எனர்ஜியா மாறுது. அதாவது சோலார்ல இருந்து கெமிக்கல் எனர்ஜியா மாறுது. அதன் மூலம் அந்த எனர்ஜி மூலம் எலக்ட்ரிசிட்டி வந்து வீடுகளுக்கு பயன்படுத்தப்படுது. இந்த சோலார் ரெட்டெக்ஸ் ஃப்ளோ பேட்டரியை தான் சூரிய ஒளியை பார்த்தாலே சார்ஜ் ஆகும் பேட்டரி அப்படின்ட்டு சைனா தெரிவிச்சிருக்காங்க. டெக்னாலஜி மூலம் என்ன பயன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் பயன்படுத்தக்கூடிய ஸ்மார்ட் போன், ஸ்மார்ட் வாட்ச், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இதெல்லாம் சூரிய ஒளியை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஆனா எப்படி இருக்கும், அதோட சிம்பிள் டிசைன் தான் இந்த டெக்னாலஜி. சூரிய ஒளியை பார்த்தாலே சார்ஜ் ஆகக்கூடிய இந்த மேஜிக் பேட்டரி, இந்த டெக்னாலஜி ஃபியூச்சர்ல ஒரு மேஜர் ரெவல்யூஷனை கொண்டு வரும் எலக்ட்ரானிக் டிவைஸ் மற்றும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல. இந்த மாதிரி அப்டேட்டை நீங்க பார்க்கணும், மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.